ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஆறு உடஞ்சி வெள்ளம் ஊருக்குள்ளே வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். இங்கே ஒரு லேடி வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. இது வரைக்கும் இந்த ரோடு நல்லா தான் இருந்தது. திடுதிப்புன்னு இவ்வளோ தண்ணி எங்கேருந்து தான் வந்ததோ அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆறு உடஞ்சி அதுவே ஒரு பாதையை உண்டாக்கி தெருவில் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. மழை நேரங்களில் இந்த மாதிரி நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு பெரிய மணல் மேடு தான். பார்க்குறதுக்கு நல்ல சாதாரணமாக இருந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்க. ரோட்ல பைக்ல வந்துட்டு இருந்தவர் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உடனே பைக்கை திருப்பிட்டு வந்துட்டாரு. ஆனாலும் இவ்வளவு தூரத்துக்கு அந்த மணல் மேடு சரிஞ்சு வந்திருக்கு. யாராவது இந்த மணல்ல சிக்கிக்கிட்டா சொல்லவே வேண்டாம். அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது கார் வேகமா போயிட்டு இருக்கும்போது எங்க இருந்து எல்லாமோ பொருட்கள் உருண்டு வந்துட்டு இருக்கு. மேலே இருக்கிற மரமெல்லாம் சரிஞ்சு நடு ரோட்டுக்கு வரதை பார்த்ததும் இந்த காரில் போனவர் உடனே உஷாராகி வண்டியை திருப்பிட்டாரு. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது, இதுக்கு மேலே போகிறது நல்லது இல்லைன்னு அப்படியே வண்டியை திருப்பினதும் நல்லதாக தான் போச்சு. ஏன்னா அடுத்த செகண்டே பெரிய பெரிய பாறாங்கற்கள் எல்லாம் உருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த கார் போயிட்டு இருக்கும்போது இதே மாதிரி இந்த மலையிலேருந்து பெரிய பெரிய கற்கள் எல்லாம் உருண்டு விழுது. ஆனால் அதில் இருந்தெல்லாம் இந்த கார் எப்படியோ தப்பிடுச்சு. இதே மாதிரி இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது. ஆனால் அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த மலையிலேருந்து பெரிய பெரிய பாறாங்கற்கள் அப்படியே உருண்டு அந்த இடத்தையே வேற மாதிரி மாற்றிடுச்சு. அதுலேருந்து கூடாரத்தையும் காணலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது காட்டாற்று வெள்ளம் கரபுரண்டு ஓடி வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். வரக்கூடிய தண்ணி இருக்கிற மரம் குச்சின்னு எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து கொண்டு வருது பாருங்க. இந்த காட்டு வெள்ளத்துக்கு மட்டும் ஒரு வரமுறையே இல்லை. அது பார்க்குற பாதையெல்லாம் ஓடி அதுவே ஆறையும் பாதையையும் தன்னால் உண்டாக்கிக்குது. எவ்வளோ வேகமாக போகுது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்கே இந்த கடையில் ஒரு லேடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை பாருங்க. அப்படியே இடமெல்லாம் குலுங்க ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு யோசிச்சு அதை விட்டு நகர்ந்து போகிறதுக்கான நேரம் கூட இல்லை. அதுக்குள்ளே இருக்கிற செல்ஃப் எல்லாம் மொத்தமாக மேலே விழுறதுக்கே தயாராகிடுச்சு. என்னதோ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லேடி அப்படியே டேபிளுக்கு கீழே போய் பதுங்கிக்கிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த இடத்துல ஒரு பாலம் இருக்குது. அப்படியே இருக்கிற இடம் இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு காட்சி தான். அங்கே இருந்த பாலத்தையும் பார்க்க முடியல. அந்த இடமும் வேற மாதிரி மாறிடுச்சு. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வந்ததுனால கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் இருக்கிற பொருட்களை எல்லாம் சேர்த்து இழுத்துட்டு போகவே ஆரம்பிச்சது. ஒருத்தர் இங்க இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே வெள்ள காடா மாறியாச்சு. இயற்கையில் எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லவே முடியல. இதே மாதிரி இந்த பாலத்தை கடந்து டெம்போ போன அடுத்த செகண்டே பாலம் அப்படியே சுக்குனராக நொறுங்கிடுச்சு பாருங்க. இருந்தாலும் டிரைவருக்கு ரொம்ப தைரியம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே வாத்துக்கள். 24 மணி நேரமும் தண்ணியிலே இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படும். அப்படியே எல்லாத்தையும் ஆற்றுல இறக்கி விட்டுருக்குறாங்க. எவ்வளோ வாத்துக்கள்னு எண்ணி பார்த்தா ஆயிரக்கணக்கில் இருக்கும் போல் அந்த அளவுக்கு நீளம் போய்கிட்டே இருக்குது. மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிற எறும்புகள் தான். இந்த எறும்புகள் உருவத்தில் கொஞ்சம் பெருசு தான். கடிச்சாலும் அந்த அளவுக்கு வலிக்காது. எப்போதுமே எறும்புகள் வரிசையா போறது தான் பார்த்துருப்போம். ஆனா இங்க பாருங்க அப்படியே வட்டமா சுத்திக்கிட்டே இருக்கு. எறும்புகள் ஏதோ கூட்டம் போட்டு முக்கியமான திட்டம் தீட்டிட்டு இருக்கு. இதை பாதுகாக்கிறதுக்காக இத்தனை வீரர்கள் சுத்தி வராங்க. இங்க இந்த வீடியோல பாக்குற வீடு இது வரைக்கும் சாதாரணமா தான் இருக்கு. திடீர்னு அப்படியே நடுகிற மாதிரி தெரிஞ்சது. எங்க இருந்தோ காத்தும் வேகமா அடிச்சது. இருக்கிற பொருட்கள் எல்லாமே இடம் மாறி போயிடுச்சு பாருங்க. எங்க ஓடுறதுன்னு தெரியல. வீட்டுல இருக்கிற 2 பேரும் ரொம்ப குழப்பமாயிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போறதா இல்ல உள்ளே இருக்கிறதா அப்படின்னு. கடைசியில் 2 பேரும் கதவுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இது எல்லாம் நடந்தது ஒரு 3 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் அந்த இடம் அப்படியே அமைதி ஆயிடுச்சு பாருங்க. திடீர்னு அந்த இடத்தையே ஒரு குலுக்கிட்டு போயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க இந்த இடத்துல 4-5 பேர் நடந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ரோட்ல போயிட்டு இருந்த பஸ் பாருங்க வழி மாறி தடம் மாறி எப்படியோ தடுமாறி இந்த பக்கமா வந்திருக்கு. இது யாரும் எதிர்பார்க்காததுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் வந்தா என்ன பண்றது? எப்படியோ யாருக்கு எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு கட்டடத்தை தான் பாக்குறோம். இந்த கட்டடத்துக்கு மேல கூரையா போட்டிருக்கிறது ஒரு தகரம் தான். ரொம்ப நீளமானது, ரொம்ப கனமானதும் கூட. ஆனா காத்து அடிச்சது பாருங்க அந்த மொத்த கூரையும் ஒரு செகண்ட்ல அப்படியே தூக்கிடுச்சு. இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு இதை பார்க்கும்போது தான் நம்ப முடியுது. காத்தோட வேகத்துக்கு அந்த கூரை இன்னொரு பக்கமா போய் விழுந்திருக்கு. கூரை இல்லாம அந்த கட்டடம் இருக்குது பாருங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல காத்தடிக்கிற வேகத்துக்கு இருக்கிற பொருட்கள் எல்லாம் எங்க பறக்குறதுன்னு தெரியாம அப்படியே அந்தரத்திலே பறந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போய் தள்ளி விழுமோ தெரியல. காற்று வேகமாக வர ஆரம்பிச்சது அப்படின்னா எந்த பொருளையும் விட்டு வைக்கிறது இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்கே ரோட்டில் 2 கார் போயிட்டு இருக்கு. இதில் ஒரு கார் பாருங்க நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு அப்படியே தடம் புரண்டு உருள ஆரம்பிச்சிருக்கு. உள்ள இருக்கிற பொருட்கள்லாம் கூட வெளியே சிதறி வந்துடுச்சு. நடு ரோட்ல இவ்வளோ பெரிய சம்பவம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த பெரிய இரும்பு அப்படியே யாரும் நகர்த்தி கொண்டு போன மாதிரி தன்னால் நகர்ந்து போகுது. இது யார் மேலேயாவது அதே வேகத்தில் போய் மோதுனா அவ்வளவுதான். அதனால இதை பிடிக்கிறதுக்காக இத்தனை பேர் பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஆளை தள்ளிட்டு போகாமல் இருந்தால் சரிதான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது புழுதி காற்று.
புழுதி காற்றுனாலும் ஒரே இடத்துல சுழண்டு அந்த இடத்துல நிற்கிறத தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. புழுதி புயல் வேகமாக அடிக்கிறத பார்த்துருப்போம், ஆனால் ஒரே இடத்துல சுழண்டு நிற்கிறது ரொம்ப விசித்திரமான காட்சி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் உறைஞ்சி இருக்கிற ஒரு ஆறு தான் பார்க்குறோம். வெயில் பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறைஞ்சி இருக்கிற தண்ணியெல்லாம் நகர்ந்து வரதை தான் பார்க்குறோம். எல்லாமே பனிக்கட்டி. இந்த பனிக்கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி பிரிஞ்சு போகிறத பாருங்கள். பார்க்குறதுக்கே நம்ப முடியல. கையில் தூக்கி எடுக்கிறார் ஒருத்தர். ஒவ்வொன்றும் பெரிய பெரிய கல் துண்டு மாதிரி இருக்கு. இந்த உரைப்பனிக்கு அடியில் மீன்களும் அப்படியே உறைஞ்சி தான் இருக்கும். இந்த பனிக்காலம் ரொம்ப ஆச்சரியமானது தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காரை மூடி போட்டிருக்கிறாங்க. ஆனால் மூடி போட்டிருக்கிற அந்த கவரை கூட இழுத்து கொண்டு போகுது பாருங்க. அந்த காற்று பண்ணுற வேலைக்கு அளவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட்ல அப்படியே பறந்து போயிடுச்சு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் தள்ளி போய் கிடக்குதோ. நல்லா கவர் போட்டு மூடி வச்சிருந்த காரு இப்போ வெயிலில் நிற்கிற மாதிரி நிலைமை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த செவரை தாண்டி அந்த பக்கம் போகிறதுக்காக ஜம்ப் பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இருந்தார். செவரை பிடிச்சி மேலே ஏறுறதுக்கு பார்க்கவும் அது கையோட வந்துடுச்சு பாருங்க. அப்படியே கீழே விழுந்து இதுக்கு மேலே இந்த இடத்த தொடக்கூடாதுன்னு ஒரேடியாக அங்கேருந்து ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே வீட்டிலே கட்டில் மேலே உட்காந்துருக்கிறாரு. பின்னாடி ஏதோ உருவம் தெரிஞ்ச மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா அது ஒரு பெரிய பாம்பு. ரொம்ப நீளமாக இருந்ததுனால உடனே கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. பார்த்ததுக்கப்புறம் ஒரு செகண்டாவது அந்த இடத்துல நிற்க முடியுமா, அவ்வளோதான் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயாச்சு. நல்ல தெளிவான இடத்துல கூட வருது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, ஏதோ படுத்துருக்கிற பூனை நகர்ற மாதிரி தெரியும், ஆனால் இது பூனையே இல்லை, தரையில் போட்டிருக்கிற மிதியடி தான். இதை எப்படி வித்தியாசமான டிசைனில் கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி வாங்கி வீட்டில் போட்டுடுறதுனால வீட்டில் இருக்கிற பூனைகளே சில நேரங்களில் குழப்பமாயிருது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த குட்டி டாக்கு பயந்து டேபிள் மேலே ஏறி நிற்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம். இதுக்கு பயந்து மேலே ஏறி டேபிள்ல இருந்து கீழே விழாமல் இருந்தால் சரிதான். இருந்தாலும் திடீர்னு நாயை பார்த்ததும் கொஞ்சம் பதட்டமாயிட்டாங்க போல. சில பேருக்கு பூனையை பார்த்தா பயம், சில பேருக்கு டாகை பார்த்தா பயம், சில பேருக்கு மாடை பார்த்தா பயம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த குட்டி டாக்கு கத்திக்கிட்டே இருந்ததுனால அதை அமைதியாக இருக்க சொல்லி இந்த ஆடு அதுக்கிட்ட போய் வம்பிழுத்துருக்கு. அந்த டாகை மிரட்டுறதை பார்த்ததும் இந்த பெரிய நாய் பாருங்க உடனே எந்திரிச்சு ஆடிக்கிட்ட சண்டைக்கு ரெடி ஆயாச்சு. ஆக மொத்தத்தில் இந்த பஞ்சாயத்தை தீர்க்கிறதுக்கே தனியாக ஒரு ஆள் வேணும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஆற்ற கடந்து அந்த கரைக்கு போகிறதுக்காக ஒரு யானையும் அதோட குட்டியும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருந்தது. ஆனால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற இந்த தண்ணியில் அந்த யானைக்குட்டி மாட்டிக்கிச்சு. ஆனால் பெரிய யானை கொஞ்சமே யோசிக்காமல் வேகமாக போய் தும்பிக்கையால் அதை தூக்கி எப்படியோ கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துடுச்சு. இந்த வெள்ளப்பெருக்கில் நடந்து போகிறது கொஞ்சம் ஆபத்தானது தான், ஆனால் வேற வழி இல்லாமல் நடந்து போயிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, நீச்சற்குள்ள பக்கத்தில் நடந்து வந்துட்டு இருந்த இந்த டாக் அப்படியே கால் தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு. இதை பார்த்தது இந்த பெரிய நாய் பாருங்க வேகமாக ஓடி வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராகிருக்கு. எவ்வளோ நேரம் ஆகியும் அதை விட்டுட்டு போகவே இல்லை. இந்த குட்டி டாகை மீட்டு வெளியே கொண்டு வரதுக்கு 30 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. அங்கே இருக்கிற கேமராவில் இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு. இதை மேலே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அது நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, குதிரை மேலே ஏறுறதுக்கு தான் ஆள் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் ஒரு மாடு முறைச்சி பார்த்துட்டே நிற்கிது. இந்த மாடு ஆளை பார்த்தெல்லாம் வரல, குதிரையை பார்க்கறதுக்காக வந்திருக்கு பாருங்க. மற்ற மாடுகள் எல்லாமே அந்த பக்கத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இது ஒன்று மட்டும் குதிரையை தேடி வந்திருக்கு. இது சுற்றி வரதை பார்த்து குதிரையை அந்த மாடு எட்டி உதைக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இந்த மாடு இன்னும் பலமாக ஒரு உதை வாங்கினா தான் இந்த இடத்த விட்டு நகர்ந்து போகும் போல. இங்கே இந்த வீடியோவில் மான் ஒன்று தண்ணிக்குள்ளே மாட்டியிருக்கு. இதை வெளியே கொண்டு வரதுக்கான வேலையை இந்த யானை எவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்கு பாருங்க. ரொம்ப சுலபமாக இந்த மானை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் தண்ணி இல்லாத இடத்துல தத்தளிச்சிட்டு இருந்த ஒரு மீனை பார்த்தது இந்த கொக்கு பண்ணியிருக்கிற வேலை. ஏதோ எடுத்து சாப்பிட போகுது அப்படின்னு பார்த்தா அதை பத்திரமா கொண்டு போய் நல்ல ஆழமான தண்ணியில் விட்டுருக்கு பாருங்களேன். ஒரு மீனை காப்பாற்றுற கொக்கு பார்க்கறதுக்கே நம்ப முடியாத காட்சி.